மரத்தை படிக்கும்போது வந்து எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தது. ஏன்னா நான் வந்து ஒரு 11 வயதிலிருந்து என்னுடைய கிராமத்தை விட்டு சென்னைக்கு நகர்ந்த ஒரு ஆள் நான். அப்புறம் அந்த நிலப்பரப்பும் வந்து அந்த கதைகளில் வர பெரும்பாலான நிலப்பரப்புக்கும் எனக்கும் நிறைய நெருக்கமாக இருந்துச்சு. அவர் கிழக்கு தொடர்ச்சி மலையில் உடைய மலை அடிவாரங்களில் வாழ்ந்தவர், நான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வாழ்ந்தவன். அவ்வளோதான். மற்றபடி வந்து அதில் பார்த்த மனிதர்கள் கதையை நான் முழுசாக விவரிக்க விரும்பலை. ஏன்னா நீங்கள் அது படிக்கும்போது ஒரு மிகப்பெரிய அனுபவமாக இருக்கும். அது கண்டிப்பாக படிக்கணும். குறிப்பாக உதிரியான மனிதர்களை பற்றின கதைகளாக இருந்தது. அதுதான் ரொம்ப யாரும் கவனிக்கப்படாத, கவனிக்க தவறுகிற ஒரு உதிரிகளை வந்து மையப்படுத்தி அவர்களுக்கு பின்னால் என்ன நடந்துகிட்டு இருக்குது, இந்த பொது சமூகம் வந்து எவ்வளவு வசதியாக நம்ம வந்து எல்லாத்தையும் கடந்து போயிட்டே இருக்கிறோம். நம்மளுடைய சொந்த கிராமங்களே நம்ம வந்து யாரையும் கவனிக்கிறது கிடையாது. நம்ம சொந்த கிராமங்களே வெறும் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் நம்மளுடைய படிப்பு, வேலை, நம்மளுடைய முன்னேற்றத்தை, தனி மனித முன்னேற்றத்தை மட்டுமே நோக்கி நகர்றதுனால நம்ம ஊர்கள்லேயே வந்து ஒரு பால் அடைஞ்ச வீட்டுக்கு பின்னால் இருக்க ஒரு கதை, ஒரு உடஞ்சி போன திண்ணைக்கு பின்னால் இருக்க கதைகளை வந்து நம்ம கவனிக்க தவறிக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ச்சியாக. அந்த பொது சமூகத்துடைய கண்காணிப்பு எங்கெல்லாம் வந்து தவறுதோ அங்கே வந்து சமநிலை கண்டிப்பாக குலையும். ஏன்னா பொது சமூகம் வந்து எல்லாத்தையும் கண்காணித்து உத்து நோக்கி ஒரு கேள்வி எழுப்பும்போது, இல்லை அதை பற்றின ஒரு மதிப்பீடு செய்யும்போது மட்டும்தான் இந்த சமூகத்தில் வந்து மாறுதல்கள் நிகழும். அது நிகழாமல் நம்ம அதை கடந்து போகிறதுன்றது நம்மளுடைய வளர்ச்சியாக பார்த்துக்கிறது, நம்ம கார் வாங்கிக்கலாம், நம்ம வீடு கட்டிக்கிடலாம், அந்த ஊர்லேயே நம்ம வந்து அந்த கோயிலுக்கு அப்பா அம்மா உபயம்னு ஏதோ ஒரு பேர் வச்சுக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் வந்து அது என்ன சொல்கிறது, அந்த மண்ணுக்கும் அந்த கூட வாழ்ந்த சக மனிதர்களுக்கும் விளைக்கிற ஒரு மிகப்பெரிய துரோகமாக தான் அது இருக்கும். அந்த வகையில் கதைகளில் வந்து பல இடங்களில் வந்து எனக்கு ரொம்ப, ஏன்னா எனக்கு அந்த பகுதியில் நண்பர்கள் உண்டு. ஒடுகுத்தூர் பக்கம் அந்த பக்கம் நண்பர்கள் உண்டு. இந்த சமீபத்தில் கூட என்னுடைய ரொம்ப நெருங்கின நண்பர் வந்து அங்கே இறந்துட்டார். போய் ஒரு 2 நாள் அந்த பக்கம் தான் இருந்தேன் நான். ஸோ அந்த மனிதர்கள் வந்து அந்த நிலப்பரப்பு வந்து எனக்கு படிக்கும்போது ரொம்ப பரிச்சயமாக இருந்தது. அதிலும் அந்த ஒரு இஸ்லாமிய வியாபாரி, அந்த கருவாட்டு வியாபாரி, அவர் பின்னால் போகிற குழந்தைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பேக் பேப்பர் மாதிரி இருந்துச்சு. அது சின்ன வயசில் படித்த ஒரு இது மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அந்த கெனி அப்படிங்கிற அந்த கதை வந்து எல்லாம் ரொம்ப முக்கியமாக கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா ரொம்ப ஒரு 10-15 பக்கங்கள்லேயே வந்து அந்த பூமிக்கு கீழே இருக்க ஒரு உலகத்தை, அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரு உழைப்பை, அதுக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய உழைப்பு சுரண்டலை, மனித உரிமைகள் மீறலை வந்து ரொம்ப அழகாக வந்து அதை எந்த பிரச்சாரமும் இல்லாமல் ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருந்தாங்க. நெடுக்க வந்து மனிதர்களுடைய நேசம் நிறைய இருந்தது. ஒரு நேசம் இருந்தது. மனிதர்களுடைய இந்த பெரும்பான்மை மனிதர்கள் சேரும்போது வந்து எப்படி ஒரு 20 வருஷம் நீங்கள் அந்த ஊரில் போய் வந்தேரிகளாக போய் இருந்திருக்கலாம். இருந்து அந்த ஊருக்கு வந்து பல விதத்தில் நீங்கள் பங்காற்றியிருப்பீங்க, பல விதத்தில் அந்த ஊருக்கு நன்மை செஞ்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்தேரிகளாக தான் தொடர்ந்து அறியப்படுவீங்க. பொதுவாக நம்ம கிராமத்தில் வந்து நமக்கு அப்படி தான் இருக்குது. நம்ம சினிமாவிலையும் வெளியில் பேசும்போதும் கிராமத்தில் இருக்கவங்களாம் வெள்ளந்தியான மனிதர்கள், சுயநலம் இல்லாதவங்க, நகரத்தில் இருக்கலாம் மோசமானவன் அப்படின்னு ஒரு போலியான ஒரு கட்டமைப்பை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ச்சியாக. ஆனால் கிராமங்களில் போய் பார்த்திங்கன்னா தான் சாதி, இந்த தனி மனித வன்மம் இதெல்லாம் வந்து பயங்கர அழுக்க அப்பி போய் கிடக்கும். அதை வந்து ஒரு கதையெல்லாம் வந்து டக்குன்னு ஒரு 20 வருஷம் வாழ்ந்து அந்த ஊர்லேயே வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்து, பெண் குழந்தை பிறந்து அந்த ஊர்லேயே வாழ்ந்து வந்தேரிகளாக வந்தவங்கள ஒரே நிமிஷத்தில் வந்து அந்த ஊரே வந்து கைவிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம படிக்கும்போது என்னென்னா, இது என்றைக்கோ நிகழ்ந்தது மட்டுமே இல்லாமல் இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதாவே இருக்குது. நிறைய மனிதர்களை வந்து ரொம்ப அந்த அழுக்கு வாடையோட, வேர்வை வாடையோட நம்ம பக்கத்தில் இருந்து ஒரு பார்க்குற பரிச்சயம் கிடைக்குது. அந்த அனுபவத்தை கொடுத்த தோழருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புத்தகத்தை பதிப்பித்த எதிர் வெளியீட்டாளர்களுக்கும் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற ரோஜா தமிழ் இலக்கிய வட்டத்திற்கும் நன்றி தெரிவித்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.